ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கிராமத்தில் வந்து கருவாடு இல்லாமல் கருவாட்டு குழம்பு செய்முறையை தான் பார்க்க போகிறோம். வாங்க. முதல்ல என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் கூடவே கத்திரிக்காய், தக்காளி, முருங்கைக்காய் இதெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு அப்படியே ரெண்டு சைஸில் கட் பண்ணி அப்படியே குழம்பு வைக்கிறதுக்கு தயாராக வேண்டியதான். ஒரு கைப்பிடி நிறைய பூண்டை உரிக்க போகிறாங்க. இது வேற யாரும் இல்லைங்க, எங்கள் வீட்டு செல்ல ரமணி. உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளியை சேர்த்துக்குங்க. புளியை சேர்த்த பிறகு தேவையான அளவுக்கு மிளகாய் தூளை சேருங்க. தேவையான அளவு உப்பு, போடுங்க. சின்ன வெங்காயம், நறுக்கின தக்காளி, இப்போ பாருங்கள், கூட்டின குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ கருவாடுக்கு பதிலாக அவங்க என்ன போட போகிறாங்கன்னாக்கா முருங்கைக்காயும் அதாவது ரோஸ் மர்லி, அந்த மர்லி கிழங்கு தான் போட போகிறாங்க. பாருங்க, வாங்க. நல்லா அழகாக குழம்பு கொதிக்குது. இந்த கொதி வந்த நேரத்தில் தான் அவங்க வந்து மல்லிக்கிழங்கு போட போகிறாங்க.
கருவாடு இல்லாமல் கருவாட்டு குழம்பு தயாராக போகுது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில். பொதுவாகவே நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தவங்க சைவத்துக்கு வந்த பிறகு நம்ம அந்த கருவாட்டு குழம்புலாம் சாப்பிட்ட ஞாபகம் சாப்பிட்டா தேவலான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த குழம்பு நாங்கள் செஞ்சுருக்கோம். இது வந்து ஒளிவு மறைவு இல்லாத கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ பாரம்பரியமாக அப்படி தான் செஞ்சுருக்கோம். இது போல் நீங்கள் வந்து கருவாட்டு குழம்பு வந்து அதாவது கருவாடு இல்லாமல் இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, பக்காவாக இருக்கும். பாருங்க, கருவாடு இல்லாமல் கருவாட்டு குழம்பு தயாராகிட்டுது பாருங்க. பாடி நல்லா அட்டகாசமாக கொதிச்சிச்சு. இந்த குழம்பு கொதிப்பு நேரம் கணக்காக பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு நாங்கள் அந்த குழம்பு வச்சுருக்கோம். எல்லாமே கரையிற அளவுக்கு வந்துருக்கு. சூப்பராக இருக்கும். அப்போ தான் குழம்பு. இப்போ குழம்பு இறக்க போகிறோம். பாருங்க, சட்டி எதுக்காக சட்டியில் குழம்பு வைக்க சொல்கிறாங்கன்னா, அடுப்பை விட்டு இறக்கி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் குழம்பு கொதிக்குது பாருங்க. அதுதான் சட்டியில் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு பெரியவங்க சொன்னது. இன்னும் கொதிச்சுட்டு தான் இருக்கு. லைவா பாருங்க, இறக்கியாச்சு குழம்பு. குழம்பு கருவாடு இல்லாமல் கருவாட்டு குழம்பு ருசி பார்த்து சொல்கிறேன் பாருங்க. குழம்புல கருவாடு போடவே இல்லை. கருவாடு போடாத 100% கருவாடுடைய அந்த ஃப்ளேவர் கருவாட்டு குழம்பையே தோக்கடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பக்காவாக இருக்குது. இதில் நான் கருவாடே போடல. ஆனால் அந்த கருவாட்டு குழம்பு எப்படி இருக்கும் அதை விட தாண்டி 2 மடங்குல செம டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டாக்கா மருளி கிழங்கு போட்டிருக்கோம்.